என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்கு இன்னித்து ரெக்கார்டிங் ஒரு புதுமையா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்ல போற மகான் ஸ்வீடன் நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் சமாதி அடைஞ்சிருக்கார். ரெக்கார்டிங் போறதுக்கு முன்னாடி இந்த மகான்களோட சரித்திரம், அவரோட வாழ்க்கை குறிப்புகள், அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றம் வரும், எப்படி நம்மளோட வாழ்க்கைய நடத்தணும் அப்படிங்கிற சில டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுல. அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறமா ரெக்கார்டிங்குள்ள நான் போறேன். இவர் சந்நியாச தீட்சை எடுத்துட்ட உடனே ஃபர்ஸ்ட் இவருக்கு கிடைச்சது ஒரு அழுகின வாழைப்பழம். அவரோட பிக்ஷ பாத்திரத்துல அழுகின வாழைப்பழம் இவருக்கு கிடைக்கிறது. அப்புறம் அதை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் இப்படி நடக்கிறார். நடக்கும்போது அங்க ஒரு ராஜாவோட ஒரு சிப்பாய் இவரை கூட்டிட்டு மரியாதை எல்லாம் பண்ணி அங்க அன்னதானம் நடக்கிறது. அந்த இடத்துல இவருக்கு நல்ல சாப்பாடு போட்டு இவர் அனுப்புறார். அந்த ராஜாங்கத்துல அந்த அன்னதானத்துல ஃபர்ஸ்ட் யார் வராளோ அவளுக்கு இந்த மாதிரி மரியாதை பண்றதாக அது ஒரு சடங்கு, அது ஒரு நிகழ்ச்சி அந்த நாள்ல இருந்தது. அந்த மாதிரி இவர் ரெண்டுமே பார்த்துட்டு இவரோட குரு கிட்ட போய் கேட்கிறார். ஒரு இடத்துல எனக்கு அழுகிய வாழைப்பழம் கிடைச்சது, ஒரு இடத்துல இந்த மாதிரி மரியாதையோட சாப்பாடு போட்டான்னு சொன்னோடனே குரு இவருக்கு சொல்றார், சமநிலை நீ வச்சுக்கணும், சமநிலை சமமா ரெண்டையும் சமமா நீ நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு அட்வைஸ் கிடைக்கிறது. அது ஒரு பெரிய படிப்பு. நமக்கு மரியாதையும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்காது. வாழ்க்கையில எல்லா அனுபவங்களும் நடக்கும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படிப்பினை நமக்கு இதுல இருக்குங்கிறத சொல்லிட்டு நான் இப்ப ரெக்கார்டிங்குள்ள போறேன். இன்னைக்கு நான் பேச போற ஒரு சுவாமி மகான் அவரோட பேரு ரமணகிரி அப்படின்னு பேரு. அவரோட பூர்வாசிரமன் பேர் வெஸ்டின் அப்படின்னு பேரு. அவர் ஸ்வீடன்ல, அவரோட பிறப்பு ஸ்வீடன்ல. அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் வளர்ந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு வரும்போது ஒரு நாளைக்கு அவரோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே விழுந்துடுறார். அப்போ ஒரு பெரிய பறவை அவரை காப்பாத்துறது, அப்படியே தோகையை விரிச்சு அவரை காப்பாத்துறது. ஸ்வீடன்ல அந்த மாதிரி ஒரு பேர்டே இல்லை. அதை அவர் பார்த்ததே கிடையாது. அது என்னன்னு கூட அவருக்கு தெரியல. பின்னாடி ரமணாசிரமத்துக்கு வரவிட்டு இது பேர் மயில் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். அப்ப அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது அந்த கண்ட்ரியில இருக்கிற அந்த ஏஜ்ல இருக்கிறவாளோட எந்த ஹேபிட்டும் இருக்கு இல்லை. அவருக்கு பதஞ்சலி யோக சூத்ரா, சுவாமி விவேகானந்தாவோட ராஜயோகா, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஈடுபாடு வருது. படிக்கிறதுக்காக அவர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிக்கு இந்தியாவுக்கு வர்றார். ஏதோ ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அதை பத்தி கொஞ்சம் அறிவை பெருக்கிக்கணும் அப்படின்னு வர்றார். ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவருக்கு இதை விட தீவிரமா நான் முயற்சி எடுக்கணும், இதுல என்னோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அவர் தன்னை பத்தி ஒரு தேடுதல் இன்னும் தீவிரமாயிடுறது. அதனால கோர்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு ஹிமாலயாஸ் எல்லாம் சுத்த ஆரம்பிச்சுடுறார். அதுக்கு நிறைய அவருக்கு நண்பர்கள்லாம் கிடைக்கிறா. இது நல்ல ஒரு பயணம்னு நான் சொல்லுவேன். அந்த பயணத்துல ஆன்மீக பயணத்துல இவருக்கு தீட்சை கொடுத்தவாளோட ஒரு கேலிபர், அதாவது ரொம்ப பெரிய மகான்கள் கிட்ட இருந்து இவருக்கு தீட்சை கிடைக்கிறது. மகாவதார் பாபாஜியே இவருக்கு நயன தீட்சை கொடுக்குறார். அப்புறம் சங்கரி மாதாஜின்னு சொல்லிட்டு ராஜயோகால அந்த சங்கரி மாதாஜியை பத்தி நமக்கு யூடியூப்ல விவரங்கள் கிடைக்கும். அவருக்கு சங்கரி மாதாஜி கிட்டேருந்து ராஜயோக தீட்சா கிடைக்கிறது. அப்புறம் சந்நியாச தீட்சை, பூஜை, ஜபங்கள், இந்த மாதிரி ஆன்மீகத்துல பல பல விஷயங்களுக்கு இவருக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்கிறது. அது எல்லாத்தையும் அவர் நல்ல விடாமுயற்சியா எல்லாத்தையும் பர்சீவ் பண்றார். எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துட்டு அது எல்லாத்தையும் பயிற்சி பண்ணிட்டு வரும்போது சவுத் இந்தியாவுக்கு வரணும்,
வந்துட்டு சுவாமி அரவிந்தர் அவர்களை, அரவிந்தர் மகான் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு பாண்டிச்சேரிக்கு வரார். பாண்டிச்சேரிக்கு அவரோட பயணம் நடக்கும்போது வழியில அவருக்கு பகவான் ரமணாவை பத்தி யாரோ சொல்ல, அதை பத்தின ஒரு அறிமுகம் அவருக்கு கிடைக்கிறது. அவரை பத்தி கேள்விப்படுறார். அப்புறம் திருவண்ணாமலைக்கு வரார். திருவண்ணாமலைக்கு அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல அவருக்கு என்ன நடக்கிறது, அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் அவரோட அனுபவங்கள் எல்லாம் நிறையா இருக்கு. ஆனால் நான் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனால நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்கிறேன். உங்களோட கமெண்ட்டை பார்த்து நான் திருப்பி 2வது ரெக்கார்டிங் இல்லை 3வது ரெக்கார்டிங் கூட நான் போடுறேன். அப்புறம் ரமணகிரி சுவாமி அவர்களுக்கு எல்லா பயிற்சிகளும் ஆனால் கூட ஞானத்தை பற்றின ஒரு சந்தேகம் வருது. கொஞ்சம் சந்தேகங்கள், அவருக்கு கொஞ்சம் விடைகள் கிடைக்கல. அதனால பகவான் ரமணா கிட்டேருந்து அவருக்கு அவரோட பாஷையிலேயே பகவான் ரமணா அவருக்கு சில குழப்பங்களை அவர் கிளாரிஃபை பண்ணினார், தீர்த்து வச்சார் அப்படிங்கிற மாதிரி அவரோட புராணத்துல, அவரோட வாழ்க்கை குறிப்புல இந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவரோட பகவான் ரமணாக்கும் அவருக்கு 2 பேருக்கு நடுவில் நடந்த நிகழ்ச்சிகள், அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு. பகவான் ரமணா இவருக்கு தேங்காயோட ஷெல்லிலேருந்து, அந்த ஓடுலேருந்து ஒரு பிட்ச பாத்திரம் கொடுக்குறாரு. அந்த திருவோடு இன்னைக்கும் அவரோட சமாதியில திண்டுக்கல் பக்கத்துல சிறுமலைங்கிற இடத்துல வச்சு பாதுகாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கிறது. அவரோட நிறைய தபஸ் பண்ணி உடம்ப வருத்தி எல்லாம் பண்ணினதுல அவருக்கு டிபி வந்துடுறது. அதனால ரொம்ப சின்ன வயசுலயே அவர் சமாதி அடைஞ்சிடுறார். அவரோட சமாதி திண்டுக்கல் பக்கத்துல சிறுமலைங்கிற இடத்துல இருக்கு. கடைசியில அவர் சமாதி அடையறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை லெட் அஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதி அடைகிறார். நிறைய குண்டலினி சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் மனசை பத்தின சில மனசை எப்படி கையாளுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கார். அவரோட டீச்சிங்ஸும் நிறைய இருக்கு. ஒரு ஃபாரினரா இருந்து ஸ்வீடன்ல பிறந்து திண்டுக்கல்ல சமாதி அடைஞ்சு இன்னைக்கும் அந்த சமாதியை நல்லா எல்லாரும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு அரிதான சில நிகழ்ச்சிகள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அதை பத்தி கேட்கறதுக்கும் அதை பத்தி சொல்றதுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நல்ல விஷயங்களோட இன்னொரு ரெக்கார்டிங்ல உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.